இன்னைக்கு நம்ம பேச்சு விளக்குல அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற 2 பழமொழிகளை பற்றி பார்க்க போறோம். தெரிந்த பழமொழிக்கு தெரியாத மற்றும் நாம சரியா புரிஞ்சுக்காத அர்த்தத்தை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாமா? வாங்க. அவனவளின் அன்பு வணக்கம். 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் செய். இது மருவி வந்த பழமொழிங்க. இந்த பழமொழிய 2 விதமா நாம எடுத்துக்கலாம். 1, 1000 முறை பொய் சொல்லி ஒரு திருமணம் செய். இதற்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம உறவினர் அல்லது நண்பர்களுடன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பகைமை கொண்டு இருந்திருக்கலாம். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு அவர்களை விட்டு விடாமல் 1000 முறையாவது போய் சொல்லி அவர்களை அழைத்து திருமணத்தை நடத்த வேண்டும்ன்றாங்க நம்ம பெரியவங்க. 2, 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணம் செய். இதற்கான அர்த்தம் என்னன்னா, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி மூலமாகத்தான் சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்று கூட முடியும். எனவே 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும்னு சொல்றாங்க. போய் சொல்லி என்ற வார்த்தை காலப்போக்குல பொய் சொல்லின்னு மாறிடுச்சுங்க. சரியான பழமொழி 1000 முறை போய் சொல்லி அல்லது 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணம் செய். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். இது மருவி வந்த பழமொழிங்க. 1000 பேரை கொன்றவனே அரை வைத்தியன் ஆவான். இதுதாங்க உண்மையான பழமொழி. 1000 நோயாளிகளை தவறான மருந்து மூலமாக கொன்று அதனால் பெரும் அனுபவத்தால் அரை வைத்தியன் ஆகுறாங்கன்ட்டு இவ்வளவு நாளா இந்த பழமொழிக்கு நம்ம தவறா அர்த்தம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையான அர்த்தம், ஒரு நோயை குணப்படுத்த 1000 பேரை கொண்டு மருந்து கொடுப்பவனே அரை வைத்தியன் ஆகுறாங்க. சித்த வைத்தியர்கள் பல வகையான மூலிகைகளை உலர வைத்து சாறு பிழிந்து எடுத்து பிறகு அந்த மூலிகையை பதப்படுத்துவாங்க. இப்படி மூலிகையை பதப்படுத்துவதை மாரணம் செய்தல்னு சொல்லுவாங்க. மாரணம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல கொல்லுதல்ன்ற பொருளுங்க. 1000 பேரை மாரணம் செய்து, அதாவது கொன்று மருந்தை தயாரிப்பவனே அரை வைத்தியன் ஆகுறாங்க. எனவே சரியான பழமொழி 1000 பேரை கொன்றவனே அரை வைத்தியன் ஆவான். ஏற்கனவே அர்த்தம் தெரிந்த பலருக்கும் இந்த பதிவு மூலமா அர்த்தம் அறிந்த இளம் தலைமுறை சிலருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவையும் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.